வணக்கம், நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.2ல தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் 3 minus I into x minus 2 minus I into y plus 2y plus 5 இந்த இருக்குல்ல. ஸோ வட்டம் போட்டிருக்கோம்ல, இது ஃபுல்லாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அண்ட் 2x plus minus 1 plus 2y into y plus 3 plus 2y இது ஃபுல்லாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டு ஈக்குவலாக, சரியா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கிடுவோம். இப்போ 3 மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ், இந்த எக்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மைனஸ் 2 மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2i ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2i இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2y. ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல், அதனால் ஈக்குவல் போட்டு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ ரைட் சைடில் உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாருங்கள், அதில் நிறைய ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுவோம். எப்படி ரிமூவ் பண்ணணும்? அப்போ இந்த எக்ஸ் உள்ளே வரணும். உள்ளே கொண்டு வந்துட்டால் அந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஆயிரும், சரியா? இப்போ 3 இன்ட்டு அந்த எக்ஸ், அப்போ 3x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஐ மைனஸ் ஐ, தட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஐன்னு மாறும், சரியா? அதுமாதிரி இங்கே ஒய் உள்ளே வரும், வெளியே இருக்க மைனஸும் உள்ளே வரும். கவனமாக போடுங்க. மைனஸ் 2 இன்ட்டு ஒய், அதுமாதிரி இங்கே செகண்ட் டேர்முக்கு ஒய் உள்ளே வரும், வெளியே இருக்க மைனஸும் உள்ளே வரும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒய் ஐன்னு மாறும், ப்ளஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே 2x அப்படியே எழுதிக்கலாம். செகண்டில் ஒரு ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், அந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ஒய்யை உள்ளே கொண்டு வாங்க, வெளியே இருக்க ப்ளஸ்ஸும் உள்ளே கொண்டு வாங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் ஒய், அதுமாதிரி செகண்ட் டேர்முக்கு இந்த ப்ளஸ் உள்ளே வரும், இந்த ஒய்யும் உள்ளே வரும், சரியா? இப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2i இன்ட்டு ஒய், தட் இஸ் 2y ஐன்னு எழுதணும், சரியா? ப்ளஸ் 3 ப்ளஸ் 2y. இப்போ பாருங்கள், ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிட்டு பாருங்கள். தென் இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் எல்லாம் ஆர்டர் எழுத போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு 3x அப்படிங்கிறது ஒரு ரியல் பார்ட்டு, சரியா? அடுத்தது மைனஸ் 2y, இது ஒரு ரியல் பார்ட்டு. இந்த மைனஸ் எக்ஸ்ஐங்கிறது இமேஜினரி பார்ட்டு. அடுத்தது ப்ளஸ் ஒய்ஐ இமேஜினரி பார்ட், ப்ளஸ் 2y இமேஜினரி பார்ட், தென் அடுத்தது 5. ஸோ இதை பூரா ஆர்டர் எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5. அடுத்த இமேஜினரி பார்ட்டில் மைனஸ் xi ப்ளஸ் yi ப்ளஸ் 2y. ஸோ இதுதான் ஆர்டர். நெக்ஸ்ட் ரைட் சைடில் 2x ரியல் பார்ட், மைனஸ் ஒய் ரியல் பார்ட், ப்ளஸ் 3 இது ரியல் பார்ட், ப்ளஸ் 2yiங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ அது ரெண்டாவது எழுதும், கடைசியில் எழுதும். ப்ளஸ் 2y லாஸ்ட்டையும் கடைசி, ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர். இப்போ ஃபஸ்ட்டு 3 டேர்ம் இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரியல் பார்ட்டு. ஐ மீன் இந்த சைடில் இதுவும் ரியல் பார்ட்டு. செகண்டில் ஒரு இருக்குது பாருங்கள், மைனஸ் xi ப்ளஸ் ஒய்ஐ ப்ளஸ் 2i, இதெல்லாம் இமேஜினரி ஐ வருதா? ஸோ அதுலேருந்து ஐ அவுட் பண்ணி எழுதுவோம். இப்போ அடுத்தது 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5. ஸோ ப்ளஸ் ஐ அவுட் பண்ணுவோம், ப்ளஸ் ஐன்னு எழுதியிருக்கேன், கவனமாக எழுதுங்க. இப்போ மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும், ஐ அவுட் ஆயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ். ரெண்டாவது டேர்மில் ஒய் ஐன்னு இருக்குது, அதில் ஐ அவுட் ஆயிடுச்சுன்னா ஒய் இருக்கும், ப்ளஸ் ஒய். அடுத்ததில் ஐ அவுட் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3, இது ரியல் பார்ட்டு. இப்போ ரெண்டாவது இமேஜினரி பார்ட் என்னன்னு பார்ப்போம். இதில் ஐ அவுட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் ஐ, அப்போ எப்படி வரும்னா 2y ப்ளஸ் 2ன்னு வரும், ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் நம்ம ஆர்டரை எழுதக்கூடிய மெத்தட். ஸோ லெஃப்ட் சைடில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிருக்கேன், ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு, அதேமாதிரி ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட். ஸோ இப்போ ரியலையும் ஈக்குவல் பண்ணுவோம், சரியா? அடுத்து இமேஜினரி ஈக்குவல் பண்ணுவோம், சரியா? அப்போ என்ன ஆகும் பாரு, ரியல் பார்ட்டு 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, இந்த பக்கம் உள்ள ரியல் பார்ட்டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள இமேஜினரி பார்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ரைட் சைடில் உள்ள இமேஜினரி பார்ட் 2y ப்ளஸ் 2, ஓகேவா? ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணியிருக்கேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோன்னு பாருங்கள், சரியா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு மூவ் பண்ணிடுங்க. 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ரைட் சைடில் இருக்க டேர்ம்லாம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு 3x, இங்கே ஒரு மைனஸ் 2x, அப்போ எக்ஸு. இங்கே ஒரு மைனஸ் 2y, இங்கே ஒரு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்.
plus 5 minus 3 plus 2 equal to 0. Simplify பண்ணா x minus y equal to minus 2. இதான் equation number 1. சரியா? real partல இருந்து கிடைச்ச equation. Next, right side வாங்க. minus x plus y plus 2 minus 2y plus 2 equal to 0. சரியா? ஸோ இப்போ இதை simplify பண்ணா minus x அது அப்படியே இருக்கட்டு. ஒரு plus y minus 2y that is minus y plus 2 minus 2 என்ன ஆயிரும்? cancel ஆயிரும். சரியா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, உங்களுக்கு ஈக்குவல் டு 0 வரும். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கி. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ரெண்டு எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த மைனஸ் ஒன்னை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷனில் ரெண்டுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னா செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் 1. மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ தான் ரியல் வேல்யூஸ் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1. That's all. Thank you for your watching.